சென்னை ஐதராபாத் இடையே அமையவுள்ள புல்லட் ரயில் திட்டத்தின் வழித்தட வரைபடத்தை தெற்கு ரயில்வே சமர்ப்பித்துள்ளது. பயண நேரத்தை குறைக்கும் அதிவேக புல்லட் ரயில் திட்டம் தொடர்பாக விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னை ஐதராபாத் புல்லட் ரயில் திட்டம் தென்னிந்தியாவில் திட்டமிடப்பட்ட 2 புல்லட் ரயில் திட்டங்களில் ஒன்றாகும். சென்னை ஹைதராபாத் இடையிலான 12 மணி நேர பயண நேரத்தை 2 மணி 20 நிமிடமாக குறைக்கும் அதிவேக புல்லட் ரயில் திட்டத்தின் வழித்தட வரைபடத்தை தெற்கு ரயில்வே தமிழ்நாடு அரசிடம் சமர்ப்பித்துள்ளது. தமிழ்நாடு அரசின் ஒப்புதலை தொடர்ந்து 1 மாத காலத்திற்குள் புல்லட் ரயில் திட்டத்தின் விரிவான திட்ட அறிக்கை இறுதி செய்யப்படும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழ்நாடு அரசின் கோரிக்கையை ஏற்று குடூர் வழியாக செல்லும் முந்தைய திட்டம் மாற்றப்பட்டு வழித்தடத்தில் திருப்பதியில் ஒரு ரயில் நிலையம் சேர்க்கப்பட்டுள்ளது. சென்னை சென்ட்ரல் மற்றும் மீஞ்சூர் அருகே புதிதாக அமையவுள்ள ரயில் நிலையத்தில் புல்லட் ரயில் நின்று செல்லும். இந்த அதிவேக புல்லட் ரயில் தமிழ்நாட்டில் 61 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கும். போக்குவரத்து மையங்கள் மற்றும் வணிக வளாகங்களை ஏற்படுத்த புல்லட் ரயில் நின்று செல்லும் ரயில் நிலையங்களுக்கு அருகில் 50 ஏக்கர் நிலத்தை ஒதுக்கவும் கோரப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அமையவுள்ள அதிவேக ரயில் திட்டத்தில் 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுரங்கப்பாதை இடம்பெற்றுள்ளது. இத்திட்டத்திற்காக 223 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்த வேண்டியிருக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.